ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமே சீரீஸ்னா டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 3 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டயலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 3 எபிசோட் 4. மை லேடி, நீங்கள் கிரியேட் பண்ண அந்த பீஸ்ட் மாஸ்டர் ஆப் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மொத்த சிட்டிலையும் நீங்கள் தான் இப்போ ஃபேமஸ். கண்டிப்பாக ஃபேக்ஷன் 60யோட டாப் கேலும் நீங்களாக தான் இருப்பீங்க. பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட உங்களை வரவேற்கிறதுக்காக ஸ்கூல் வாசலில் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கோட ஆள் சொல்கிறான். இப்போ சன்றங்க என் கூட எப்படி போட்டி போட போறா? கல்டிவேட்டர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டாப் கேள் நான் வந்துட்டேன் அப்படின்னு அவள் வந்து நின்னா. அவளை யாருமே கண்டுக்கிடல. இது ஒரு ஏன்ஷியன் பீஸ்ட் பா, இது ஒரு யூனிகான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் செல்வியை கொஞ்சிட்டு இருக்காங்க. யோசிக்கோக்கு செம பல்பாயிருது. இந்த ஸ்கூலோட பாப்புலாரிட்டி லிஸ்ட்ல ஃப்ராகிட்டோ கூட இவளுக்கு முன்னாடி இருக்கமோ ஒரு டாக் கூட என்னை விட ஃபேமஸா இருக்கா அப்படின்னு டென்ஷன் ஆவரா. செல்வியா அடிபட்டு நான் அதை காப்பாத்தினதுனால அது என்ன தவிர வேற யாருக்கிட்டையுமே பாசமா இருக்காது அப்படின்னு ஹாக்வா பேசிட்டு இருந்தா. செல்வி நம்ம ஹீரோவை போய் கொஞ்சிட்டு இருக்கவோ, செல்வி எனக்கு துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு ஹாக்வா அழுதுட்டு இருக்கான். இது ஒரு ஏன்ஷியன் பீஸ்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கா பாக்குறா. முட்டாள் பசங்க, இந்த யோனிகான் ஒரு ட்ரெஷர் மாதிரி. இதோட பிளட்டை நான் குடிச்சா ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறுவேன். இதை போய் தனியா விட்டுட்டு போயிருக்கானுங்களே அப்படின்னு ஃப்ராகிட்டோ போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அது கீழே விழுது. யார்டா என்னையவே அட்டாக் பண்ணதுன்னு ஃப்ராகிட்டோ திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். இதை வேற யாராச்சும் காயப்படுத்திட்டாங்கன்னா இதை தனியா விட்டு போயிருந்தாங்களா, ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் நான் வந்த பையனை நம்பு அப்படின்னு ஃப்ராகிட்டோ சொல்லுது. ஓ ப்ரொடெக்ஷனா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ அதை சுற்றி ஒரு கோடு போடுதான். அட வாங்கலிங், நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்றா பழகிருக்கோம், என்ன நம்பாம ஒரு பேரியரை போட்டு வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ சொல்லுது. நம்ம ஹீரோ ஃப்ராகிட்டோ வாங்க இருந்து தரன்னு எழுத்துட்டு போயிருந்தான். முட்டா பசங்க, இதோட வேல்யூ தெரியாம இதை தனியாக விட்டு போயிருக்காங்க. இதோட பிளட்டை மட்டும் நான் குடிச்சா இம்மார்டலா மாறிப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிக்க அந்த பேரியரை தொடங்கும். வெடிச்சு சாதருதா. இப்போ ஸ்கூல் இன்டர்வல் டைம் வருது. எல்லாருமே வந்து செல்வியை கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ இன்ஸ்ட்ரக்டர் வாங்க அந்த இடத்துக்கு வரான். ஸ்கூலுக்கு பெட்ஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியாது, யார் இதை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி அவன் போய் முழிக்கிறான். அது வந்து சார் என்ன மன்னிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். வாங்க செல்வியை முறைச்சு பார்த்துட்டு இருந்துட்டு கடைசியில் அவனும் அதை போய் கொண்டுட்டு இனிமே இப்படி பண்ணாதீங்க என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்றான். மை லேடி, அந்த யூனிகான் தனியா இருக்கிற நேரத்தில் அதை சுத்தி ஒரு பேரியர் இருக்கு அப்படின்னு யோசிக்கோட ஆளு சொல்லவும், அதை பேரியருக்குள்ள வைக்க முடியாத சைஸுக்கு பெருசா ஆக்கிட்டா ரெட் கெயின் பில்ல கொண்டு வா அப்படின்னு சொல்லி யோசிக்கா சொல்றா. இப்போ இன்டர்வல் முடிஞ்ச எல்லாரும் திரும்பவும் கிளாஸ்க்கு போறாங்க. செல்வி தனியா இருக்கிற அந்த டயத்துல யோசிக்கா வந்து அந்த ரெட் பில்ல உருட்டி விடவும் செல்வியும் மோந்து பார்த்துட்டு அதை சாப்பிடுது. இப்போ வாங் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அந்த இடமே ஏதோ அதிர்ற சவுண்ட் கேக்குது. நிலநடுக்க வந்துருச்சுன்னு அவங்க பார்த்துட்டு இருந்தா செல்வி தான் ரொம்ப பெருசா வளர்ந்து நிக்குது. நான் சொன்னல செல்வி எவால்வ் ஆகுன்னு அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். ஆனா எப்படி இவ்வளவு பெருசா வளர்ந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. அந்த காலத்துல உள்ள ஏன்ஷியன் பீஸ்ட்ல இவ்வளவு பெரிய சைஸ்ல தான் இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு லென் சொல்றா. சார், இந்த பீஸ்ட் ரொம்ப டேஞ்சரஸ்னு ஒருத்தர் சொல்லவும் செல்வியால எந்த ஆபத்தும் கிடையாதுன்னு ஹாக்வா சொல்றான். பாரு, அது மரத்தையே ஒரே செகண்ட்ல சாப்பிட்டு நம்ம சொல்லவும், அது இயற்கையா மரத்தை தானே சாப்பிடுது, அது ஒரு ஹெர்பியோரஸ் தான், பிரச்சனை இல்லைன்னு சொல்லவும், ஒரு பொண்ணோட ஸ்வாட சாப்பிடுது. ஃப்ராகிட்டோட வீட்டை உடைச்சு எல்லாத்தையுமே அது நாசம் பண்ணிட்டு இருக்கு. செல்வி இப்ப பிறந்த ஒரு குழந்தை மாதிரி, நம்ம தான் அதை பாதுகாப்பா பாத்துக்கணும்னு வாங் சொல்றான். செல்வி என்னோட பெட் தான், என்ன மன்னிச்சிருங்கன்னு ஹாக்வா சொல்றான். வாங் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தா. செல்வி வாங் மேல வந்து அசிங்கம் பண்ணிட்டு போயிருது. ஸோ இன்ஸ்ட்ரக்டர் வாங்கமே இப்போ கடுப்பாயிருந்தான். இப்போ சில்வியை தனியாக ஒரு ரூம்குள்ளே போய் அடைச்சு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. நீ ரொம்ப பெருசாக வளர்ந்துட்ட, ஸோ உன்னை வெளியே விட முடியாது, இங்கே இரு சரியா, அப்பப்போ உன்னை வந்து நாங்கள் பார்த்துக்கிடுதோம் அப்படின்னு ஹாக்வா சொல்கிறான். இது நேச்சராக இருக்கணும், இது சிட்டியில் இருக்க வேண்டியதில்லை, நம்ம தான் இந்த சிட்டியில் இருக்க ஃபோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்டர் வாங்க கூப்பிடுறாரு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறமா யோசிக்கோ உள்ளதான் நின்றுட்டு இருக்கா. அவ இப்போ அந்த இடத்துக்கு வரா. ஒன்று மாதிரியான ஏன்ஷியன் பீஸ்டோட டிமானிக் பவர்ஸ் அப்சர்வ் பண்ணுறது ரொம்பவே வேல்யூபிளானது, இந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு கிறிஸ்டல் நீட்டவும் செல்வி என்னடா டக்குன்னு அதை முடங்கிருது. பவர் அப்சர்வ் பண்றதுக்காக அந்த கிறிஸ்டல் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினு தெரியுமா, அதை வெளியே துப்பு அப்படின்னு யோசிக்கோ செல்வியை டார்ச்சர் பண்றா. நம்ம ஹீரோவும் ஹாக்வாவும் அதுக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா செல்வி ரொம்பவே பெருசா வளர்ந்து நிக்குது. நேரா அது சிட்டி பக்கமா போகுது. அது ஜஸ்ட் சிட்டிக்குள்ள நடந்து போறதுனாலயே பெரிய பேரழிவு ஏற்பட்டு இருக்கு. நியூஸ்ல எல்லாம் இதை இன்ஃபார்ம் பண்றாங்க. வழக்கம் போல மாஸ்டர்ஸ் வாங்கியோட அந்த சான் ஸ்டார் ஸ்குவாட் வந்து இந்த பீஸ்ட டெஸ்ட்ராய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண ரெடி ஆகும். வெயிட் பண்ணுங்க, செல்வி என்னோட பட்டு தான், அதால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஹாக்வா பேசிட்டு இருந்தா. செல்வி ஹாக்வாவையே முழுங்கிருது. நீ இப்ப என்ன பண்ண போற, என்ன பஞ்ச் ஓட்ட மாதிரி ஏறியோ ஒரு பஞ்ச் ஓட போறியா அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ கேட்கவும், இல்ல அது செல்விக்கு வலிக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். நாங்க ரெண்டு பேரும் ஸ்பிரிச்சுவல் பெட்ஸ், பட் வேற வேற மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்றீங்களான்னு ஃப்ராகிட்டோ கேட்கவும், ஃப்ராகிட்டோ சீல நம்ம ஹீரோ ரிமூவ் பண்றான். இப்ப ஃப்ராகிட்டோ அதோட ஒரிஜினல் டீமன் ஃபார்முக்கே வருது. என்னோட டிமானிக் பவரை திரும்ப ஃபீல் பண்றது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா அப்படின்னு ஃப்ராகிட்டோ சொல்லுது. மாஸ்டர் களத்துல இறங்கிட்டாரு, இதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ஸ்வாஹி பாக்குறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி சேல் பண்ணப்பட்ட அந்த ஃப்ராக் டீமன் திரும்பவும் சிட்டிக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்றாங்க. செல்வி வந்து ஃப்ராகிய ஒரே மட்டும் தான், ஃப்ராகி பறந்து போய் விழுது. அந்த அட்டாக் எனக்கு வலிக்குதுப்பா, என்ன இருந்தாலும் அது ஒரு ஏன்ஷியன் ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட் ஆச்சு அப்படின்னு ஃப்ராகிட்டோ சொல்லிட்டு இப்போ ஃப்ராகிட்டோ அட்டாக் பண்ணலான்னு பார்க்கவோ, வெயிட் பண்ணு, நான் சொல்ற வரை ஏதோ பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எவா அது நம்மள அட்டாக் பண்ண போகுதுன்னு ஃப்ராகிட்டோ கேட்கவும், என்னாச்சு மாஸ்டர் ஏதோ பண்ணாம இருக்காரு அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்துட்டு இருக்கான். இப்போ செல்வி அதோட ஃபுல் பவர்ல வந்து அட்டாக் பண்ண ஓடி வரவோ, வாயை தர அப்படின்னு சொல்லி ஃப்ராகியோட வாயை நம்ம ஹீரோ திறக்கிறான். புரிஞ்சு போச்சு, மாஸ்டர் இப்படி பண்றதுனால செல்விக்கு காயம் ஏற்படாது அண்ட் ஃப்ராகியும் வந்துட்டு அதோட பவர்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி செல்வி நார்மலா மாறிடும் அப்படின்னு சொல்லி வாங்கி புரிஞ்சுக்கிட்டான். அதோட அந்த
பிளாஸ்ட் பவர் மட்டும் சாகிட்ட ஆகாட்டி அப்சர்வ் பண்ணி இப்போ சில்வியை வெளியே துப்பிடுது. ஹாக்வாவும் வெளியே வரான். அது மீறின ஸ்டோனும் வெளியே வரவும் அந்த ஸ்டோனை நம்ம ஹீரோ டெஸ்ட்ராய் பண்றான். ஹாக்வாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. சில்வியா அதோட நார்மல் சைஸுக்கே வந்துருது. இந்த ஏன்ஷியன் பீஸ்ட் தேடி நிறைய பேர் வருவாங்க. ஒரு வாரே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 7 ஸ்குவாட் டீம் இதை கொண்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி வாங்கி கேட்கவும் வேண்டாம், சில்வி நேச்சரோட தான் இருக்கணும், அது இந்த சிட்டில இருக்கிறது அது கரெக்டா இருக்காது, நான் இதை வேற இடத்துல கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டிமென்ஷன் ஸ்லாஷை போடுறான். எங்க மாஸ்டர்னு ஸ்வாஹி கேட்கவும் அதோட வீட்லயே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நிறைய யோனிஹான்ஸ் இருக்கிற அதே இடத்துலயே இந்த செல்விங்கிற யோனிஹானையும் நம்ம ஹீரோ கொண்டு போய் விடலான்னு முடிவு பண்ணிட்டான். இந்த எபிசோட்ல உங்களுக்கு தேவையான முக்கியமான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். கதை சிம்பிளா போகுதே அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நீங்க நினைக்கலாம். பட் நான் அதுக்குன்னு எதையாச்சும் ஒரு முக்கியமான டீடைல் சொல்லி ஸ்பாய்லர் பண்றதுக்கு விரும்பல. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, கதை போக போக தான் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ப்ரோ டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அதிகமான டைமிங் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எபிசோடோட ஒரிஜினல் டைமிங் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால எக்ஸ்பிளைனிங் டைமும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.